அடியன் சுவாமி மியூட் பண்ணிக்கிறேன். சுவாமி சொல்றதுக்கு. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। ஸ்ரீராம நவமி உற்சவ திருநாள் இன்றைக்கு ஜெயதி ஆசிரித சந்திராச துவாந்த வித்வம் சனோதயான்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி. ஜெய ஜெய மகாவீரா என்பதாக ஆரம்பிக்கிறார். அந்த ஜெய ஜெய என்பதை ரகுவீர கத்தியத்திலே ஒன்னொன்னுலையும் சேர்த்துக்கணுமா. ஜெய ஜெய மகாவீரா ஜெய ஜெய மகாதீர தௌரேயா ஜெய ஜெய தேவாசுர சமர சமய அப்படின்னு ஒன்னொன்னையும் சேர்த்துக்கணும். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு தான் ஜெயம் அப்படிங்கிறது பொருந்தும். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறோம். எப்பவுமே எல்லாத்திலுமே ஜெயிக்கிறவன் பெருமாள் ஸ்ரீராமன். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுശ്രൂஷயா செய்வ தனுஷா யுதி சாஸ்திரவான். சத்தியத்தினாலே ஜெயிக்கிறான் நல்லவர்களை எல்லாம், யுத்தத்தினாலே ஜெயிக்கிறான் துஷ்டர்களை எல்லாம், தானத்தினாலே ஜெயிக்கிறான் வறுமையிலே இருப்பவர்களை எல்லாம். இப்படியாக யார் யாரை எப்படி ஜெயிக்கணுமோ அப்படியெல்லாம் எம்பெருமான் ஜெயிக்கிறான். ஜெயிக்கிறான் என்றால் என்ன கேட்டா அவர்களை தன்னிடம் ஈடுபடும்படி செய்து விடுகிறான். தர்மத்தினாலே ஜெயிக்கிறான் பல உள்ளங்களை அப்படின்னு இருக்கு. அந்த விஷயம்தான் நாம பார்த்துன்னு வரோம். ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தமே தர்மத்தை பிரதானமாக சொல்லக்கூடிய காவியம். பெருமாள் ராமாவதாரமே தார்மிக அவதாரம். தர்மத்தை பிரதர்சனம் மனனம் என்பதற்காக வந்த ஒரு அவதாரம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு மாரீச்சன் சொல்றார். ராமன் தர்மமே வடிவெடுத்து வந்தவன். ராவணன் சொல்றான் ராமன் கிட்ட ஏதோ 1-2 அதர்மங்கள்லாம் சொல்றான். 14,000 பேர் அநியாயமா கொன்னுட்டாப்பா அப்படிங்கிறான் ராவணன். மாரீச்சன் சொல்றான் ராமன் அப்படி செய்ய மாட்டானே. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மம் தவிர அதர்மத்தின் வழியில அவன் புத்தி போகாது. அவன் எது செய்தாலும் அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேணும், அது தர்மம் அப்படின்னு. புரியாட்ட திருப்பி திருப்பி பார்க்கணும், அப்போ ஓரளவு புரியும். ஏன்னா மாரீச்சனுக்கு புரியுறது, ஆனா ராவணனுக்கு புரியல. பாருங்க, ராவணன் கேட்கிறா என்னப்பா அது 14,000 பேர் நம்ம ஆளை கொண்டுட்டாங்கிற நீ தர்மங்கிறியங்க. நம்ம ஆளுங்கள் 14 பேர் ராட்சசர்கள், நம்மை சேர்ந்தவர்கள், நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள், நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த 14,000 பேரை கொண்டுட்டான்னா இது எப்படி நீ தர்மம் சொல்லலாம்? நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் நம்மளோட அடிச்சான்னா அது எப்படி தர்மமாகும் அப்படின்னு. இது சின்ன கேள்வியில இருந்து பெரிய கேள்வி வரைக்கும் இன்னைக்கு லோகம் முழுக்க இந்த கேள்விதான் இருக்கு. என்ன எதுக்கு என்ன தர்மம் அதெல்லாம் நினைக்க மாட்டான். எங்க ஆளுகளை நீ அடிச்சியா உடனே அது அதர்மம் அப்படிங்கிற கணக்குலதான் போயின்னு இருக்கு இப்பவும். இது கிரகத்துல ஆரம்பம். நம்மாத்து பையனை அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்னு அவன் என்ன பண்ணான்னு ஏது பண்ணாலும் கேட்க மாட்டான். ஏன் எங்காத்து குழந்தைய அடிச்ச, அதான் போய் சண்டை போடும். எங்காத்து குழந்தைய அடிக்கிறதுக்கு நீ யார்? அப்படிதான் முதல் கேள்வியே அதான் வரும். அந்த மாதிரிதான் ராவணன் கேட்கறான், நம்ம 14,000 பேரை அவன் எதுக்கு அடிச்சான்? மாரீச்சன் சொல்ற அப்பா 14,000 பேர் அவனை அடிக்க போனாலா இல்ல இவர் அவனை அடிக்க போனாரா? ராமன் அவர் அடிக்க போகலையே, அவதானே இவர் அடிக்க வந்தார். அப்ப பதிலுக்கு தானே அவர் தாக்குதல் நடத்தினார் அப்படின்னா அதெல்லாம் அவனுக்கு ஏறல.
அநியாயமா சூர்பனகை காது மூக்க அறுத்துட்டாம்பா, அநியாயமா நம்ம 14,000 பேரை கொண்டுட்டாம்பா அப்படின்னு ராவணன் இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். அப்போ மாரீச்சனுக்கு புரிஞ்ச தர்மம் ராவணனுக்கு புரியல, விபீஷனுக்கு புரிந்த தர்மம் ராவணனுக்கு புரியல, கடைசி வரைக்கும் ராவணனுக்கு புரியல. விபீஷணன் எதை தர்மம் சொல்றாரோ அது புரியல. இன்னைக்கும் சில பேருக்கு புரியல. விபீஷன் எப்படி அண்ணாவை விட்டுட்டு வந்தான், அது தப்பாச்சே அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கான். ஆனா அண்ணா தம்பி முதலானதெல்லாம் சாதாரண தர்மங்கள். தர்மத்தின் பக்கம் விபீஷன் நிற்கிறார், பெருமாள் பக்கம் விபீஷன் நிற்கிறார். ஆத்மான்னு பார்த்தானா இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவுக்கு சமர்ப்பித்து சரணாகதி பக்கம் நிற்கிறார். அது ஆத்ம தர்மம் சரணாகதி என்பது. அண்ணாவோட கூட இருக்கிறதுங்கிறது சரீர தர்மம். சரீர தர்மம் 2ஆம் பட்சமாகும், ஆத்ம தர்மம் தான் முதல் பட்சமாக நிற்கும். அது மட்டுமல்ல, தர்மம் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் நிற்கணும்னு வச்சுருக்கார் அவர். சரீரம் ஆத்மாங்கிறது இருக்கட்டும், ராவணன் பண்றது அதர்மம் அப்படிங்கிறார். ஆனா கூட விபீஷன் பண்ணது தர்மமா, கர்ணன் பண்ணது தர்மமா, கும்பகர்ணன் பண்ணது தர்மமானு நிறைய பட்டிமன்றங்கள்லாம் முன்னாடி எல்லாம் நடக்கும். இப்பெல்லாம் பட்டிமன்றங்கள்ல ஏதோ விஷயம் பேசுறான். முன்னாடி இந்த மாதிரி உபயோகமான விஷயங்கள்லாம் பேசுவார். ஒரு தமாஷுக்காக நடக்கிறது இல்லை. ஆக பெருமாள் ஸ்ரீராமன் தர்ம ஆச்சரணம் பண்ணா அது நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. தாமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிறதையும், தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதியும் தன்வீச தன்வீதனஹான் சுவாமி தேசிகன் சொல்றதையும் மனசுல வச்சு ஸ்ரீராம ஜெயம் என்பதாக நாம் எப்பவுமே சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, அதனுடைய உள் அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அவனுக்கு எப்பவுமே தர்மத்தினாலே ஜெயம்தான் கிடைக்கும் என்பது, அதையும் வைத்து சில விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உத்தரகாண்டத்துல 2 விஷயம் பார்க்கணும். அதுல முக்கியமானது வனப்பிரவேசம் என்பது. இத சீதா பரித்தியாகம் சொல்றா. சீதையை பெருமாள் கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல கொண்டு விட்டுட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு, அது சம்பூக வதம் அப்படின்னு பெயர். இந்த 2ஐயும் பத்தி சுருக்கமாக எனக்கு தெரிஞ்சவரை விஞ்ஞாபனம் பண்றேன். உத்தரகாண்டத்துல இருக்கிறபடினால பெரிய அளவுல ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போறதில்லை. இப்போ உத்தரகாண்டம் என்பது பாராயணத்துக்கு உகந்ததாக பெரியோர்கள்லாம் சம்பிரதாயத்துல வச்சுக்கல. உத்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவது கிடையாது. அதுல இருக்க சில விஷயங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர அதை பாராயணம் பண்ணுவதில்லை. ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு கூட ஸ்ரீமத் ராமாயணம் பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சிருவான். மறுபடியும் திரும்பி வேணும்னா பாலகாண்டம் தான் ஆரம்பிப்பார். அதனாலே அடியனும் சுருக்கமாக விஞ்ஞாபனம் பண்றேன். 73, 74, 75, 76வது சர்க்கங்கள்ல இந்த சம்பூக வதம் அப்படின்னு ஒரு விற்த்தாந்தம் இருக்கு. அது நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சொல்ற 2 விஷயமே நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அடியனுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. சம்பூகன் அப்படின்னு ஒருத்தன் தபஸ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சமயம் பெருமாள் ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது அயோத்தியால அப்போ ஒரு பிராமணர் வந்தார், வைதிக பிராமணர். அவருடைய குழந்தை மரணம் ஆயிடுச்சு. 1000 நாள் தான் ஆச்சாம் பிறந்து, இல்ல ஒரு 10,000 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு. அந்த குழந்தை மரணம் ஆயிடுச்சு. பால மரணம் அப்படிங்கிறது ராஜ்யத்துல வரக்கூடாது. ராஜ்யம் நன்னா நடந்தா பால மரணம் வராது. அவர் நேர பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட தான் வந்தார். நீ தானே ராஜ்ய பரிபாலனம் பண்ற, இப்போ உன் ராஜ்யத்துல ஏதோ தோஷம் இருக்கு, இல்லாட்டா பால மரணம் எப்படி வரும் அப்படிங்கிறார். நபுத்திர மரணம் கிஞ்சித் திரக்ஷ்யந்தி புருஷா க்வசித் நாரியஸ்டா விதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவிரதாக. ஸ்ரீராம ராஜ்யத்துல புத்திர மரணம் ஒண்ணு கிடையாதான். புத்திரர்களுக்கெல்லாம் விசேஷமாக ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதாவது என்ன கேட்டா, அவளுக்கு மரணம் வராத ரீதியில வைத்தியங்கள்ல ஏற்பாடு பண்ணியிருக்கா. அது மாதிரி நாரியஷ்ட அவிதவாக, ஸ்திரீகள்லாம் விதவைகளாகவே ஆக மாட்டார்களாம் ஸ்ரீராம ராஜ்யத்துல. அப்படிலாம் இருக்கு. இது சங்கேப ராமாயணத்துல இருக்கு இந்த விஷயம். ஆனா இப்போ ஒரு புத்திர மரணம் ஒண்ணு வந்துருத்து. அதனால அந்த குழந்தை எடுத்துட்டு நேர போய் சொல்றார், இந்த ராஜ்யத்துல ஏதோ தப்பு இருக்கு. இந்த காலத்துல கூட ஒரு புத்திர மரணம்னு இல்லை, ஒரு ஆஸ்பத்திரியில தொடர்ந்து 7-8 புத்திர மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே அடுத்தது பேப்பர்ல என்ன பண்ணுவான், அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறதா விழித்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஏனால் ஒரு ராஜ்யம் நன்னா இருக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான கெடுதலும் வராமல் பாதுகாப்பு இருக்கணும்.
அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் ராஜ்யம் நல்ல ராஜ்யம். இப்போ இந்த ராஜ்யத்து மேல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. புத்தன மரணம் வந்ததுன்னா என்ன காரணம் அப்படின்னா, ராஜா சரியில்லை, ஏதோ அதர்மம் நடக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நேரம் வந்து சத்தம் போட்டார். பெருமாள் கிட்ட முறையிட்டார். உடனே பெருமாள் அங்க இருக்கவெல்லாம் கூட்டு மகரிஷியெல்லாம் கூட்டு ஆலோசனை நடத்தினார். நாரதர் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதை வைத்துக்கொண்டு பெருமாள் பல திசையில் போய் நாட்டில் எங்கேயாவது அநியாயம் நடக்கிறதான்னு போய் பார்த்தார். கிழக்க வடக்க மேற்க எல்லா பக்கமும் போய் பார்த்தார். புஷ்பக விமானத்துல ஏறிண்டு 4 திக்கிலையும் போய் பார்த்தார். அதை பார்த்தா ஒரு திக்குல சம்புகன்னு ஒருத்தன் தலைகீழ நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்பா தபஸ் பண்றியே, நீ யார் அப்படின்னு கேட்டார். அவன் உண்மையை சொன்னான். ஒரு உண்மை, நீ தபஸ் பண்றதுக்கு யோக்கியமானவன் தானா அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் யோக்கியமானவன் இல்லை, நான் பிராமண ஜாதியில பிறக்கல, இருந்தாலும் நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதற்காக தபஸ் பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டார். நான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தபஸ் பண்றேன் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணணும்னா எந்த மாதிரி தபஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியுமா? யாகம் பண்ணிட்டு தபஸ் பண்றியா, யாகம் பண்ணாத பண்றியா, வேதாத்தியனம் நடந்திருக்கா நடக்கலையா, அது மாதிரி 1008 கேள்விகள்லாம் இருக்கு. ஆனால் பெருமாள் பார்த்தார், இது ஒரு பெரிய அதர்மம் நினைச்சுட்டார். என்ன அதர்மம் அப்படின்னு கேட்டா, போலி சுவாமிகள், போலி சாமியார் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி ஒரு போலி சாமியார். சாமியார் அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும், பகவன் நிஷ்டாலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் சாமியாரா இருக்க முடியும். அதனால சரி தவ சம்புகன் தன்னை சென்று கொன்றுங்கிறார் குலசேகர. கொன்னுட்டார் பெருமாள், அவனை வதம் பண்ணிட்டார். உடனே இந்திரன் வரான், தேவர்கள்லாம் வரா. உனக்கு என்ன வரம் வேணும்னு பெருமாள் கிட்ட கேட்கிறா. ஏன்னா இவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு வரக்கூடாதுன்னு அவளுக்கு எண்ணம். உடனே பெருமாள் கேட்கிற, எனக்கு அந்த குழந்தை இறந்து போன வைதிகருடைய குழந்தை பழைக்கணுங்கிற, உன்னை பொழைச்சி தர. அத சுவாமி தேசிகன் வந்து பஞ்சதா பண்ண முனிகுமார சஞ்சீவனாமிருதம் திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்தன்னு அழகா சொல்ற. பஞ்சதா பண்ண முனிகுமார சஞ்சீவனாமிருதா, இறந்து போன முனிகுமாரனுக்கு உயிர் பிழைத்து கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை உயிரோட வந்துருச்சு. திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்த, திரேதாயுகத்துல கிருதயுக தர்மத்தை ஸ்தாபித்தவன் அர்த்தம். அந்தந்த யுகத்துல ஒரு தர்மம் இருக்கு. இது இந்த விஷயம் நமக்கு இப்ப ஏன் புரியாது அப்படிங்கிறதையும் வால்மீகி ராமாயணத்திலே சொல்ற. வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டாங்கன்னா, அந்த சம்புகன்கிறவன் தபஸ் பண்ணது தப்புன்னு பெருமாள். ஏன் தப்பு அப்படின்னா, அது அந்த யுக தர்மம். யுக தர்மம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ராமாயணத்திலேயே கலியுகத்துல எல்லாருமே தபஸ் பண்றான். இப்ப நிறைய பேர் தபஸ் பண்றேன் சாமியாரா நிறைய பேர் இருக்கா, அது கலியுகத்துல இருக்கும். ஆனா கிருதயுகத்துல அப்படி இருக்க முடியாது. கிருதயுகத்துல யார் யார் என்னென்ன பண்ணலாம் வியவஸ்தை எல்லாம் உண்டு, அது மாதிரி நடக்காது. எதுவுமே கலியுகத்துல இருக்கிற தர்மம் கிருதயுகத்துல அதர்மமா இருக்கும், கிருதயுகத்துல இருக்கிற தர்மம் கலியுகத்துல அதர்மமா இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய உண்டு. பிராமணன் மத்தியபானம் பண்ணுவது கூடாது அப்படிங்கிறது கலியுகத்துல தான், முன் யுகங்கள்ல கிடையாது. பிராமணன் மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கலியுகத்துல தான், முன் யுகங்கள்ல இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்குமே ஒவ்வொரு தர்ம வியவஸ்தா பண்ணி வச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, அந்தந்த யுகத்துல யார் யாருக்கு என்னென்ன மனோபாவம் இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். கிருத யுகத்துல பிராமணர்கள் சில உத்தமமான வைதிகமான காரியங்கள்லாம் செய்வார்கள். திரேதா யுகத்துல க்ஷத்திரியன் தர்மம் கையோங்கி இருக்கும். துவாபர யுகத்துல வைசிய தர்மம் கையோங்கி இருக்கும். கலியுகத்திலே சூத்திர தர்மம் கையோங்கி இருக்கும். கடைசியில பிராமணாலே கூட அதை செய்யறேன்னு ஆரம்பிப்பான். அப்படின்னா வரும் சூத்திர தர்மங்கள் வியாபாரங்கள் இதெல்லாம் பிராமணனே செய்யறேன்னு ஆரம்பிப்பான். அந்தந்த தர்மம் அந்தந்த யுகத்துல ஓங்கி இருக்கும். அப்போ ஓங்கி இருக்கும்போது அதை தான் அவரவர்கள் செய்தால் நல்லது, இல்லாட்டா அது ஒரு விதத்துல அதர்மமா தான் ஆகும். அதனாலே பெருமாள் திரேதா யுகத்துல இருக்கார். இருந்தா கூட திரேதா யுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்தம், திரேதா யுகத்துல இருந்துட்டு கிருதயுகம் மாதிரி உத்தமோத்தமா நடத்தினார். கிருதயுகம் தான் உத்தமோத்தமம், முதல் யுகம். உத்தமோத்தமா தர்மத்தை நடத்தின்னு இருக்கார். அந்த சமயத்துல இந்த மாதிரி நடந்தபடினாலே அந்த யுகத்திலே இது அதர்மம், பெரிய ஒரு அதர்மமாக இருக்கும். இந்த யுகத்திலே ஒரு சின்ன உதாரணம் வேணா புரியும்படி சொல்லணும்னா, இந்த யுகம் இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கு.
இந்த யுகத்துல கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ரிசர்வேஷன் இருக்கும்போது அதில் போய் ஒரு பிராமணன் போனான்னு வச்சுக்கோங்க, அது மகா அநியாயமா தானே பார்க்கப்படும். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு ரிசர்வேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. கலியுகத்தில் இப்ப அரசாங்கம் வச்சிருக்கிற ரிசர்வேஷன் மாதிரி அப்போ ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு என்பதாக தெரிகிறது. அதுபடி பார்த்தான்னா சில பேர் தபஸ் பண்ணலாம், சில பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு அதர்மமானது ராஜாவை பாதிக்கும். ராஜாவை பாதித்தால் ராஷ்டிரத்தை பாதிக்கும். ராஜாவை அனுசரிச்சு ராஷ்டிரத்துல எல்லாருமே ஜனங்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆக இப்படியாக சிறிதவர் சம்புகன் தன்னை சென்று குன்று அப்படிங்கிறது பெருமாள் ஒரு விதத்திலே தர்மத்தை ஆச்சரணம் பண்ணார் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது இந்த உத்தரகாண்டத்துல 2வது விஷயமாக சொல்ல போறதுதான் சீதா பிராட்டியை வனத்திலே தியாகம் பண்ணார் அப்படிங்கிறது. இது 43, 44, 45, 46, 47, 48 இந்த சர்க்கத்தெல்லாம் இருக்கு. இதனுடைய 49 இருக்கு. இதுல முடிவாக கடைசியில 96, 97, 98 சில விஷயங்கள்லாம் இருக்கு. விஸ்தாரமான விஷயமாக இது இருக்கு. இதுவும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த சம்பூக விற்த்தாந்தமும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்படியே கடைசியில சொல்றேன் அதை பத்தி. ஓரளவு நமக்கு இப்ப புரியும், அவ்வளவுதான். இப்போ ஒரு சமயம் பெருமாள் என்ன பண்ணார், எல்லாரையும் கூட்டு வச்சு ராஜ்யத்துல என்ன நடக்கிறது என்னங்கிறதெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்ச. பெருமாளோட கூடவே பெருமாளுக்கு அந்தரங்கமாக சில பேர்லாம் இருக்கார். விஜயோ மதுமத்தச்ச காஷ்யபா பிங்களா குட்டஹ சுராஜா காலியா பத்ரஹ தந்தவக்திரஹ சுமாகதா அப்படின்னு சில பேர்லாம் சொல்றார். பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அங்கங்கே ராஜ்யத்துக்கெல்லாம் போவர்கள், பெருமாளோட ஏகாந்தமா சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய அளவு செல்வாக்கு உள்ளவர்கள். அவ எல்லாம் கூட்டு வச்சு பெருமாள் பேசிட்டு இருக்கும்போது என்ன ராஜ்யத்துல என்ன விசேஷம் என்ன ஏது அப்படின்னு கூட்டுன்னு இருக்கும்போது ஜனங்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஜனங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கா. சமுத்திரத்துல அணை கட்டினது எத்தனை பெரிய விஷயம், அது ஜனங்கள்லாம் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி லங்கைக்கு போனது எவ்வளவு பெரிய விஷயம், அங்க போய் ராவண வதம் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம், இதையெல்லாம் ஜனங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். அங்க பத்ரன் ஒருத்தர் அவர் சொல்லிட்டே வச்சு கொஞ்சம் தயங்கிட்டே சொன்னார். என்ன தயக்கம்னு பெருமாள் கேட்டார். அவ ஜனங்கள் என்ன சொல்றாளோ அது அப்படியே சொல்லு, தயங்க வேண்டாம் அப்படின்னா. இல்ல சில விஷயங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா. இல்ல எதுவானாலும் பரவாயில்ல, ஜனங்கள் சொல்றதை அப்படியே சொல்லணும் அப்படின்னா. உடனே அவர் சொல்லிட்டார், அந்த பத்ரங்கவர் சொல்லிட்டார், அப்படி இல்ல சீதா தேவியை திருப்பி அழிச்சுன்னு வந்தது பத்தி ஜனங்கள் ஒரு மாதிரி பேசிக்கிறா அப்படின்னா. ஏன்னா ராட்சசர்களுடைய வசத்துல இருந்தவர், ஒரு 10 மாச காலம் அவளுடைய வசத்துல இருந்தவர், அவரை பெருமாள் கூட்டு விட்டார். அதுதான்ப்பா அக்னி பரீட்சை பண்ணியாச்சேப்பா, பரீட்சைன்னு சொல்லக்கூடாது. அக்னி பிரவேசம் பண்ணி அக்னி பகவானே நேரம் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனால் சொல்றவன் இருக்கான், எப்பவுமே தோஷம் சொல்றவன் சில பேர் இருப்பான். அவன் ரொம்ப வசந்த வஸ்துவில கூட தோஷம் சொல்லினே தான் இருப்பான். அவளுக்கு தோஷம் தவிர வேற தெரியாது. அவன் என்ன சொன்னானா, ஒருத்தன் ஒரு வண்ணான் ஒருத்தன் என்ன சொன்னான்னு கேட்டா, இனிமேல் நாமளும் கூட நம்ம மனைவி எல்லாம் வெளியில போனா கூட ஏத்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னா. ராவணனுடைய மடியில உட்கார்ந்தவர் ஏத்துட்டார் அப்படின்னா நமக்கும் தப்பு இல்லை. அப்ப நம்மாத்த ஸ்திரீகள்லாம் கூட யார் மடியில வேணா உட்காந்து வரலாம் போல இருக்கு அப்படின்னா கண்ணாமண்ணா பேச ஆரம்பிச்சிட்டோம். சிலதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது இல்லையா, நானும் அதிகப்படியா சொல்லிட்டேன் இப்போ. ஆனா அவன் சொன்ன உடனே பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பேசாம இருந்துட்டார். மறுநாள் காலத்தால அவர் போய் எல்லாரையும் கூட்டுன்னு வாங்கோ, லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் எல்லாரையும் கூட்டுன்னு வாங்கோ அப்படின்னா. எல்லாரும் கூட்டுன்னு வந்தா அவ கிட்ட பெருமாள் பேசினார் சில விஷயங்கள்லாம். நான் ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்கேன், அதுக்கு நீங்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னா. அவள்லாம் தலையை குனிஞ்சிட்டு என்ன நம்ம அண்ணா இப்படி எல்லாம் சொல்றாரு, அவர் முகமே சரியில்லையே அப்படின்னு அவள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா. அதுவும் சீக்கிரமா வர வச்சிருக்கேன். பெருமாள் சொன்னார், பௌராபவாதம் ஒண்ணு இருக்கு, ஜனங்களுடைய அப்பவாதம். ஒரு ராஜாவா இருக்கிறவன் என்ன ஆனாலுமே அப்பவாதத்துக்கு விஷயமாக கூடாது. ராஜாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குள். ஏன்னு கேட்டா யதா ராஜா ததா பிரஜா. ராஜா ஒண்ணு நடத்திட்டா வச்சுக்கோங்க,
இன்னும் ஜனங்களும் சரிதான் அப்படின்னு நினைச்சுருவோம். அதனால பௌர அபவாதங்கிற எனக்கு வந்திருக்கு. நான் இந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ராஜா பௌர அபவாதத்தோட, அதாவது ஜனங்களுடைய அபவாதத்தோட ராஜா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால வேற வழியே கிடையாது. சீதா பிராட்டியை ஏத்துன்றது ஒரு விதத்தில் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவரை விட்டுள்ளான்னு நினைக்கிறேன். மறுபடியும் முதல்ல சொன்னதே திருப்பி சொல்றேன். நான் சொல்றதை நீங்க எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொல்றதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே எப்படி செய்ய முடியும் இதை? சீதா பிராட்டியை கொண்டு விடணும்னா எப்படி விடுவது அப்படின்னா, பெருமாள் ஒரு வழி சொன்னார். ஒரு 2 நாள் முன்னாடி சீதா பிராட்டியோட பெருமாள் பேசிட்டு இருந்தார். அந்த விஷயமும் உத்தரகாண்டத்துல இருக்கு. இது நடக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தார். அப்போ சீதா பிராட்டியோட உல்லாசமாக பழைய கதைகள்லாம் பேசிட்டு இருந்தார். பொதுவாகவே பழைய துக்கங்கள் இருக்குள்ளோ, நம்ம வாழ்க்கையில நடந்த கடந்த கால துக்கம் சொல்லக்கூடாது, கஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டங்கள்ல இப்ப நினைச்சு பார்த்தா சுகமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ராமாயணத்துல வருது. கடந்த காலத்துல சின்ன காலத்துல பைசா இல்லாத நாம பட்ட கஷ்டமோ, இல்ல இடம் இல்லாத நாம போட்ட கஷ்டமோ, அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா நமக்கு வேடிக்கையாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். இப்பதான் காரெல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும். ஒரு காலத்துல எப்படி தெரியுமா, நடந்தே 2 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் என்ன ஆச்சரியமா சாப்பிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல அந்த ஜலத்துல ஒரு பழைய சாதம் சாப்பிடுவோம், ரொம்ப அமிர்தமா இருக்கும் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்ப சந்தோஷம் அப்ப துக்கம் நினைக்கிறவா இருக்கா, ஆனா அந்த துக்கமே இப்ப நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் அடிக்கடி இந்த விஷயங்கள்ல நினைச்சு பார்க்கறது உண்டு. சீதா பிராட்டியோட பேசுறது உண்டு. எப்படி காட்டுக்கு போனோம், அங்க என்னவெல்லாம் கஷ்டம் இருந்ததுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு நாள் சீதா பிராட்டி சொன்ன, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்க. மறுபடியும் காட்டுக்கு போய் ரிஷிகளோட கூட இருக்கணும் அப்படின்னாரே பார்க்கலாம். ஏன் இங்க என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது இருந்தது, ஆனா அது ஒரு சந்தோஷம். இப்ப கிராமவாசம் நகர்வாசம் சொல்றோம் இல்லையா, கிராமவாசத்துல நகரவாசத்துல இருக்கக்கூடிய சௌகரியங்கள் எதுவுமே கிராமத்துல கிடையாது. ஆனால் கிராமத்துல ஏகாந்தமா இருக்கக்கூடிய ஒரு அழகும் ஒரு நிம்மதியும் சாந்த பாவம் அது நகரத்துல என்ன ஆனாலும் வராது. குழு குழு நல்ல காத்து இருக்கும், நல்ல ஜலம் இருக்கும், பஸ் சத்தம் இறைச்சல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி என்னதான் அரண்மனையில வாசம் பண்ணாலும் சரி, காட்டுல ரிஷிகளோட வாசம் பண்றது இருக்கோ அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டாங்கன்னா, நேர காட்டுல போய் ரிஷிகளோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னாரு. சீதா விராட்டி ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு காலம் அது. பெருமாள் அதை மனசுல வச்சுட்டார். முன்னாடி காட்டுக்கு போகச்ச கிளம்பினார், என் கூட கிளம்பினார். இப்ப ரிஷிகளோட போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வர, ஜாலியா என்ன கேட்டா நிம்மதியா இருந்துட்டு வரேன்னு சொல்ற அப்படின்னு நினைச்சுட்டார். அதையும் இப்ப பெருமாள் சொல்ற, ஏதோ ஆசைப்பட்டார் காட்டுக்கு போய் ரிஷிகளோட போய் இருக்கணும்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் போகட்டும், நேரம் கொண்டு போய் காட்டுல அழிச்சுன்னு போங்கோ, அங்கேயே விட்டுட்டு வந்துருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சொல்லுங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு வந்துருங்கோ அப்படின்னு விட்டேன். லக்ஷ்மண பெருமாள் இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறவர் அவர் தான், வேற வழி கிடையாது. எல்லா படியும் சுமக்கிறவர் அவர் தான். அதை நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையோ ஆரண்ய காண்டத்திலேயே. அப்போ சுமந்தரை கூட்டார். சுமந்தர் தேரெல்லாம் ஏற்பாடு பண்ண, காட்டுக்கு போகணும், கங்கா நதி தீரத்துல அங்க ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா உடனே கிளம்பிட்டார் சீதா தேவி ரொம்ப உற்சாகத்தோடு கூட. ஆகா, நாம ஒண்ணு கேட்டோம்னா உடனே நடத்தி கொடுக்குறாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரர், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி எல்லாரும் வேகமா ஓடி போய் எல்லாரும் தேர்ல போய் அந்த கங்கா தீரத்துக்கு போனா. அப்ப கங்கையும் தாண்டி அந்த பக்கம் போறா, ஏன்னா அங்கதான் ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப இதோ ஓடங்கள்லாம் சித்தமா இருக்கு. ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போனா அங்க போய் ரிஷிகள்லாம் பார்த்தா, பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் அங்க வந்தது. இப்படியே சீதா தேவி இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ஒரு மாதிரி இருக்கார். 2 நாள் ஆச்சு. சீதா தேவி கேட்கிறார், ஏன் லக்ஷ்மண பெருமாள் ஏன் இப்படி லக்ஷ்மணரை ஏன் ஒரு மாதிரி இருக்கு
நேர பேச மாட்டேங்கிறீர், ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீர் அப்படின்னா உடனே இளைய பெருமாள் நேரம் அவர் காலில் திருவடியில விழுந்துட்டார். பூமியில கீழே விழுந்து இத்தியஞ்சலி கிருதா பூமோ நிபபாத சலக்ஷ்மணः ருதந்தம் பிராஞ்சலின் திருஷ்டுவா காங்க்ஷந்தம் மிருத்யுமாத்மனः. கீழே விழுந்து அழுதுன்னு இருக்கார், கை குப்பிட்டார். கீழே விழுந்துட்டார், அப்பதான் எழுந்தார், கை குப்பிட்டு அழ ஆரம்பிச்சுட்டார். இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னு சீதா பிராட்டி கேட்டார். இல்ல அதை வாயால எப்படி சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது நான் போய் என் வாயால் நான் சொல்ல வேண்டி இருக்கேன் அப்படின்னு எனக்கு இந்த ஒரு தௌர்பாகியம் ஒண்ணு வந்துருக்கு, அதை நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சீதாதேவி ஏதோ புரிஞ்சுட்ட, எது ஆனாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் சொல்லுங்க, இன்னும் சொல்ல வேண்டிய சமயம் வந்துருக்கு, இனிமே சொல்லாம இருக்க முடியாது, அதனால சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லிட்டார். உண்மை இந்த மாதிரி காட்டுல விட்டுட்டு வரதுக்காக சொல்லியிருக்கேன், ஏன்னா இல்லைன்னா பௌர ஜனங்களுடைய அபவாதம் ஒண்ணு கேட்கும்படி இருக்கா அப்படின்னு. உடனே சீதா தேவி என்ன பண்ணார், கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிட்டு சரி அகம் தியக்தா என்ன கை விட்டுட்டார் ஆயிடுச்சு சொல்லி சரி விட்டு போங்க சொல்லிட்டு இன்னும் என்ன சொல்றது, அகந்து நானு சோச்சாமி ஸ்வசரீரம் நரஷபம் யதாபவாதம் பௌராணாம் ததைவ ரகுநந்தனம். யாரோ சொன்னா, பௌர ஜனங்கள் ஏதோ சொன்னா அப்படின்னா தர்மம் தான் பிரதானம் நினைச்சுட்டு இருக்கேன். அவர் ராஷ்டிர தர்மம்னு ஒண்ணு இருக்கு, ராஜ தர்மம்னு ஒண்ணு இருக்கு, என்ன தர்மம் அவர் வச்சுக்கட்டும், சரி எங்கதி இதுதான் அப்படின்னா எனக்கு இதுதான் ஆகட்டும் அப்படின்னு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம், நான் காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அது வாஸ்தவம். ஆனால் ராமனோடு கூட வரணும் தான் ஆசைப்பட்டேன். நான் தனியா காட்டுல தனியா வாசம் வரணும் அப்படிலாம் நான் ஆசைப்படலை. சரி ஒரு 2 நாள்னா அவர் வரலைன்னா திருப்பி அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா நான் நினைச்சுன்றது. சரி நீங்க கிளம்பி போங்கன்னு விட்டார். நான் அவெல்லாம் கிளம்பி போன உடனே சீதா தேவி ஏகாந்தத்துல காட்டுல அவர் மட்டும் தனியா இருக்க, அவர் அழ ஆரம்பிச்சார். எப்படியா இருந்தாலும் சீதா பிராட்டி அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பார்த்துப்பான்னு தெரியும் இவாளுக்கு. நிறைய ஆசிரமங்கள் நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா, எல்லாருமே முன்னாடியே பரிச்சயம் உள்ளவன். சீதா பிராட்டி தனியா ஒரு காட்டுல கங்கா நதி தீரத்துல காட்டுல அழுதுன்னு இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற சில ரிஷி குமாரர்கள் பசங்கள், சில பசங்க விளையாடின்னு இருக்கிற பசங்க நேரம் இங்க சீதா பிராட்டிக்கு முன்னாடி நின்றது. அவரை பார்த்தது, அவர் அழுதுன்னு இருக்க பார்த்து நேர போய் வால்மீகி மகரிஷி ஆசிரமத்துல அவர் இருந்தார். நேரம் அவரை போய் சேவிச்சு யாரோ ஒரு ஸ்திரீ உட்காந்து அழுதுன்னு இருக்கார் அப்படின்னு போய் பசங்கள்லாம் சொல்லிட்டு உடனே அப்படியா அப்படின்னா ஆமா, காட்டுல தனி காட்டுல யாருமே இல்லை, சோகத்தோட அழுதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே வால்மீகி மகரிஷி நேர கிடுகன்னு அந்த இடத்துக்கு ஓடி வந்தார். பார்த்தா ததர்ஷ ராகவஸ்ய இஷ்டாம் சீதாம் பத்ரீமநாதவது தாம் சீதாம் சோகபாரார்த்தம் வால்மீகிர் முனி புங்கவஹ உவாச்ச மதுராம் வாணீம் ஹ்ராதயன்னிவ தேஜசா ஸ்னுஷாதசரதஸ்ய த்வம் ராமஸ்ய மஹிஜி பிரியா ஜனகஸ்ய சுதா ராஜ்ஞः ஸ்வாகதம் தே பதிவ்ரதே ஆயாந்தி சாசி விஜ்ஞாதா மயா தர்ம சமாதினா. அழகா ஒரு விஷயம் சொன்ன, ஸ்வாகதம் தே பதிவ்ரதே அப்படிங்கிற. பதிவிரதா ஸ்திரீகளுக்குள்ளேயே உத்தமமானவர் ஆச்சே, நமக்கு ஸ்வாகதம், எங்க ஆசிரமத்துக்கு நீர் கட்டாயம் வரணும். சீதாம் பத்னியும் அநாதவத், ஒரு பத்னியா இருக்கிறவ அநாதையா இருக்க முடியுமா? பத்னினாலே பதினாலே கவனிச்சுக்கப்பட வேண்டியவன் தானே அர்த்தம், பத்னினாலே பதியோட இருக்கிறவன் தானே அர்த்தம். அப்படிங்கிச்சு அவ எப்படி அநாதையா இருக்க முடியும்? ஆனால் உத்தம பத்னியா இருக்கக்கூடிய சீதா தேவி இப்ப அநாதையா இருக்கா. வால்மீகி மகரிஷி புரிஞ்சுன்னு விட்டார். அம்மா உனக்கு நடந்தது என்னங்கிறதா எனக்கு தெரிஞ்சுடுத்து, உன்னுடைய ஹிருதயம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுடுத்து, இந்த ஆசிரமம் உன்னுடைய ஆசிரமம், நீ இங்க தாராளமா இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனார். அபாம் வேத்மி சீதே த்வம் தபோலப்தேன சக்ஷுஷா விஸ்ரத்தா பவ வைதேஹி சாம்பிரதம் மயி வர்த்தசே. ஒரு பாப்பமும் இல்லாதவர் நீர் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும், யாருக்கு தெரியுமோ தெரியாது. என்னுடைய தபஸ்னாலே நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு தோஷமும் கிடையாது அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சு. நீர் நேர விஸ்ரத்தா, நல்ல நம்பிக்கையோடு கூட எந்த விதமான கவலையும் இல்லாமல் என்னுடைய ஆசிரமத்துக்கு இருக்கணும்
அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சார். உடனே சீதாதேவி நேரம் அங்க வந்தார். உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டார் வால்மீகி. சீதேயம் சமனு பிராப்த பத்னி ராமஸ்ய தீமதா. இங்க சீதாதேவி வந்திருக்கார். இவருக்கு எந்த விதமான மனசுல கஷ்டமும் வராத மாதிரி நீங்க எல்லாரும் நடந்துக்கணும். இவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். கௌரவாத்து மம வாக்கியாச்ச பூஜ்யா வஸ்து விசேஷ, நித்தியம் பூஜிக்கப்பட வேண்டியவர் அவர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்ச. சீதாதேவி அந்த இடத்திலேயே இருந்தார், வால்மீகியுடைய ஆசிரமத்திலேயே. அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ வால்மீகி ரிஷிக்கு ராமாயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஸ்ரீமத் ராமாயணம். இவர் நாரதர்கிட்ட போய் கேட்டார், சில சந்தேகங்கள்லாம் கேட்டார். நாரதர் ஸ்ரீராம விற்த்தாந்தத்தை அப்படியே சொன்னார். அதை வச்சுட்டு வால்மீகி திருப்பி வந்தார். அதுக்கப்புறம் பிரம்மாவனுடைய அனுகிரகங்கள்லாம் வந்தது. அதனாலே ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகியானவர் ஆதி காவியமாக செய்தார். அத சீதா பிராட்டியை பார்த்துட்டே செய்தார். ஏன்னா சீதா பிராட்டியை பார்க்க பார்க்க தான் அவருக்கு ராமாயணத்தினுடைய முழு பவமே புரியுது. தனியா இருந்தா புரியலையா? ஒரு மகரிஷி, ஒரு தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்பிரச்ச வால்மீகி முனிபும்பன் ஒரு மகா தபஸ்வியா இருக்கிறவர். ஆனா அவருக்கு கூட சீதா பிராட்டியை நேர பார்க்கச்சுதான் பல விஷயம் புரியுது. அதனால சீதா பிராட்டியை மனசுல வச்சுட்டேதான் அவர் ராமாயணம் பண்ணார். பூர்த்தியா ராமாயணம் பண்ண அப்புறம் இதை எப்படி பிரயோகம் பண்ணலாம், இதை எப்படி ஜனங்கள் கிட்ட அவர் கொண்டு சேர்க்கலாம் நினைச்சுட்டு இருக்கும்போது சீதா பிராட்டிக்கு 2 குழந்தைகள் லவகுஷார் அப்பதான் பிறந்திருக்கா. வால்மீகி ஆசிரமத்திலேயே தான் அந்த குழந்தைகள் பிறந்து வளர்ந்திருக்கா. அந்த குழந்தைகளை கொண்டு போய் சீதா பிராட்டியை அனுப்புறாரு. நீங்க போய் தாத்தாவை போய் சேவிங்க அப்படின்னு அனுப்புற. ஏன்னு கேட்டான்னா அவர் ராமாயணம் பண்றாருன்னு தெரியும் சீதா பிராட்டி. அதை பிரச்சாரம் பண்றதுக்கு இவாள் தான் சரியானவா. போய் தாத்தாவை போய் சேவுங்க அப்படின்னு உடனே அந்த குழந்தைகள் போய் வால்மீகி மகரிஷி போய் சேவிக்கிறது. வால்மீகி மகரிஷி அப்பதான் யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த ராமாயணத்தை யார் மூலமாக லோகத்துல பரப்பலாம்னு போது அப்ப இந்த 2 குழந்தைகளும் வந்து சேவிச்சாலே லவகுஷால் 2 பேரும். உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, சீதா பிராட்டியை பார்த்தார், அவருடைய சங்கல்பமும் புரிஞ்சு போச்சு. உடனே அந்த குழந்தைகளுக்கே சொல்லி கொடுத்துட்டார். ஆச்சரியமா ராமலக்ஷ்மணன் மாதிரி தான் இந்த 2 குழந்தைகளுமே இருக்கா. ராமனே 2 வடிவம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கலாம். அது ஆச்சரியமா அந்த குழந்தைகள் பாட்டா பாடினார்கள். பாட்டியே கேயே ச மதுரம், ரொம்ப மதுரமா பாடினார்கள் கையில வீணையை வச்சு. அப்போ அப்படியே அந்த குழந்தைகளை மனப்பாடம் பண்ணி அவர்களே பார்க்கறதுக்கு கந்தர்வர்கள் மாதிரி இருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்கிறவர்கள். அந்த ராமாயணத்தையும் பாடிட்டு போக ரிஷிகள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு சிற நிர்வர்த்தமா பேத்தது பிரத்யட்சமே தரிசனம்ங்கிற வால்மீகி கிட்ட போய் சொல்ல, வால்மீகி மகரிஷியே இது எப்படி இந்த காவியத்தை பண்ணீர், கதை கேட்கிற மாதிரி இல்லையே, நேர பாக்குற மாதிரி இருக்கே, ஒவ்வொரு சம்பவமும் நேர பாக்குற மாதிரி இருக்கு, கண்ண ஜலமா குத்தின்னு இருக்கு, எப்படி பண்ணீர்னு கேட்கறா. வால்மீகி மகரிஷி சொல்ற, இந்த சீதா தேவியை பார்த்துதான் பண்ணேன் நான். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது. இது ராமனுடைய கதை நீங்க நினைச்சுட்டு இருக்கோங்க, ராமகதை இல்லை இது, இது சீதா தேவியினுடைய கதை. பாலகாண்டத்துல இந்த ஆரம்பிச்சு எல்லாமே சீதா தேவியினுடைய கதை தான் இது மொத்தமுமே. அவருடைய சரித்திரம் சத்தியமான சரித்திரம் அப்படின்னு அவர் எடுத்து சொல்ற. வால்மீகி மகரிஷி எல்லாருமே கொண்டாட, ரிஷிகள் எல்லாம் கொண்டாடுற. அப்படியே நேர பெருமாள் யாகம் பண்ணிட்டு இருக்கார். ராஜ யாகம் பண்ணணுங்கிற, அஸ்வமேத யாகம் பண்ணணுங்கிற. ஹயமக சகஸ்ர நிர்வகண நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்ம. அப்போ இவெல்லாம் போய் பாடுறா, லவகுஷர்கள்லாம் அங்க போய் பாடுறா. பெருமாள் ராமனுடைய சந்நிதியிலையும் கொண்டு போய் பாடுறா. அப்ப பெருமாள் ராமனே மெய்மறந்து கேட்கிறாராம். அத ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கிய பத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரச வதம் நிஷாமயத்வம். எல்லாரும் கேளுங்கோ, ஆச்சரியமான கதை இது, கேட்க வேண்டிய கதை இது அப்படின்னு சொல்லிதான் சொல்றா. நான் சொல்ல கொள்ள ஸ்ரீராமனும் பரிஷத்கதः சனைஹி புபூஷயா சக்தமனா பபூவः ததஸ்து தௌ ராம வசः பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்க விதான சம்பதா
சசாபி ராமஹ பரிஷத்கதஸ்ஸனைஹி. ராமனும் இருந்து கேட்டாராம். அத பூர்த்தியா கேட்கிற பரிஷத்கதா, அவர் தன் நிலைமையை மறந்து சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து ஜனங்களா கலந்து நின்று இந்த ராமாயணத்தை மெய்மறந்து எல்லாரும் கேட்டார்கள். புபூஷயா சக்தமனா பபூவஹ, மனசு மொத்தம் ஈடுபட்டு பெருமாள் ராமனும் கேட்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமான ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு. அதுக்கப்புறம் பாடினவா யாருன்னா உன்னுடைய குமாரர்கள் தான். அப்படியா அப்படின்னார் ராமர். வால்மீகி மகரிஷி அங்க வந்து உன்னுடைய சாட்சாத் குமாரர்கள் 2 பேர், சீதா பிராட்டி இப்படி அநியாயமா விட்டுட்டு 2 குழந்தைகள் எப்படி இருக்கா, இப்படி ராமாயணம் பாடுறா பார்த்திவல்லி அப்படின்னார். இல்ல மகரிஷியே, நான் பண்ணது நீர் பண்ணது சால்ஜாக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், சீதா பிராட்டி இப்ப கூட்டுன்னு வரேன்னு விட்டார் வால்மீகி. நேர சீதா பிராட்டி அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு வந்தார். பெருமாளுக்கு என்ன சொல்றதுன்னு சரிப்படலை. சீதா பிராட்டி சொன்னார், நான் வந்து சத்தியமானா நடந்துக்கிறேன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு, என் மேல எந்த தோஷமும் கிடையாது. அதை என்னுடைய அம்மா பூமாதேவி நிரூபிப்பார். பூமியிலேருந்து தானே வந்தார் சீதா பிராட்டி, அதனால என்னுடைய அம்மா பூமாதேவி நிரூபிப்பார் அதை அப்படின்னு சொன்னார். அடுத்த க்ஷணம் பூமி பிளந்தது. பூமியிலேருந்து ஒரு சிம்ஹாசனம் வந்தது. பூமாதேவி வந்தார். அந்த சிம்மாசனத்தில் இருக்கிறவன் சீதா பிராட்டியும் பிடிச்சு தன் மடியில உட்காத்தி வச்சிருந்தார். அந்த சிம்மாசனத்தோடு கூட அப்படியே பூமிக்குள்ள போயிட்டார். பூமியிலேருந்து தானே வந்தார் சீதா பிராட்டி. அவதாரம் பண்ண இடத்திலேயே பூமிக்குள்ளேயே அவர் திரும்பி போயிட்டார் என்பதாக வரும். வைதேகி விஜயம் என்பதாக சொல்லுவார்கள். இதை சீதா பிராட்டிக்கு ஒரு விஜயம், பெருமாளுக்கு விஜயங்கிற மாதிரி சீதா பிராட்டிக்கு ஒரு பெரிய விஜயம். இது என்ன கேட்டோம்னா அவதாரம். இது இந்த அவதாரத்துல போய் தோஷம் சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? மனுஷர்கள்ல மனுஷன் தோஷம் சொல்றதே தப்பு, ரிஷிகள்ல தோஷம் சொல்றது இன்னும் தப்பு, தேவர்கள்ல தோஷம் சொல்றது இன்னும் தப்பு. ஏன்னா நமக்கெல்லாம் புரியாது, தேவ ரகசியம் புரியாது, ரிஷி மூலம் புரியாது, தேவ ரகசியம் புரியாது. அப்படி இருக்கச்ச சாட்சாத் சர்வேஸ்வரனும் சர்வேஸ்வரியாவும் இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் அவதாரம் பண்ணிருக்கச்ச அதுல போய் தோஷம் சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, யாருக்குமே யோக்கியதை கிடையாது, தகுதி கிடையாது. ஏதோ மனுஷன் ஏதோ உளறின்னு இருக்கான். பெருமாள் ஏதோ மனுஷ தர்மத்துல இருக்கிறபடினால, ஒரு க்ஷத்திரிய தர்மத்துல இருக்கிறபடினால எந்த தோஷமும் இல்லாதவனும் பார்த்துக்கிறார். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் கிட்ட ஒருத்தன் தோஷம் சொல்லிட்டான். கண்ணன் துவாரகாய்க்கு ராஜாவா இருக்கான். அப்போ செவந்தகமணிய கண்ணன் அபகாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். தப்பா சொல்லிட்டான் யாரோ. உடனே லோகத்துல இப்படி பிரச்சாரம் ஆயிடுச்சு. கர்ணே கர்ணே ஜபஞ்சனாகன்னு ஒரு பாகவதத்துல ஒருத்தவங்க காதோட பேசிக்கிறான். கிருஷ்ணன் தான் செவந்தகமணிய அபகாரம் பண்ணிட்டான் போல இருக்கேன். கண்ணன் பார்த்தா முதல்ல இந்த இதை துடைக்கணும், இந்த அபவாதத்தை துடைக்கணும். அதனால முதல்ல போய் இந்த செமந்தகமணி எங்க போச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். அது போய் கடைசியில ஜாம்பவானுடைய பெண் இருக்கான், ஜாம்பவானுடைய பையன் ஒருத்தர் இருக்கா, ஒரு கரடி, அவன் கையில இருக்கு. நேர யுத்தம் பண்ணி ஜாம்பவானோட யுத்தம் பண்ணி அந்த செமந்தகமணியை மீட்டுண்டு அங்க ஜாம்பவதின்னு அவளையும் விவாகம் பண்ணிட்டு நேரம் வரான் கிருஷ்ணன். வந்து அதை யார்கிட்ட கொடுக்கணும் அவகிட்ட கொடுத்துட்டு முதல்ல நாட்டுல போய் சொல்லு, கிருஷ்ணன் இந்த இடத்துக்கெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு கேட்டான்னா, இந்த மணியை நீரே வச்சுக்கும், இது உமக்குதான் சொந்தன்னு கிருஷ்ணன் கிட்டேயே கொடுக்குற, போரும்பா, வேண்டவே வேண்டாம், நீயும் வேண்டாம் உம்மனியும் வேண்டாம் கொடுத்துட்டான் கிருஷ்ணன். இது இன்னும் பெரிய கதை, இது செவந்தகோபாக்கியானம் அப்படின்னு பெயர். அதனால ராஜாவா இருந்தா ராஜாவை யாரும் அப்பாதும் சொல்லக்கூடாது. இன்னும் ஜனங்களுக்கெல்லாம் மூலமாக ராஜா தான் இருக்க. ராஜாவை பார்த்தா ஜனங்கள்லாம் அந்த வழியில யதா ராஜா ததா பிரஜாகன்னு அந்த ரீதியில் தான் நடக்கும் எல்லாமே. அதனால மனுஷனா இருந்துட்டு அவர் என்ன பண்ணணும் பாக்குறாரு. எத்தனையோ மனுஷனுக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள்லாம் வரும். வந்தா அவருக்கு தர்மம்னு என்ன அவர் செய்யறாரோ அதை அவர் செஞ்சு காமிச்சார் அப்படின்னு இருக்கு. ஆனால் தேவாதி தேவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குள், அதை சீதா பிராட்டி நிரூபிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு வந்துருக்கு. வேற வழி இல்லை. அதுவும் இல்லாமல் அவரும் என்ன சொல்றான்னா, எனக்கிட்ட தோஷம் இல்லைங்கிறது லோகத்துக்கு வியக்தமாகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரியே அது நடந்தது. இதுல எல்லாத்திலுமே உள்ளுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. சுவாமி தேசிகன் 2-3 விஷயம் சொல்லிருக்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்க, இந்த சம்புக விற்த்தாந்தம் இருக்கும் இல்லையோ, அதுல முனிகுமாரனை காப்பாத்தினான்னு சொன்னார். ரகுவீர கத்தியத்தில் பார்த்தோம்.
பாதுகா சேஷத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். வருஷாணி தானி விஷலோ நத்தபாம்சி தேபே பாலோ ந கஷ்டிதப்பி மிருத்யுவசம் ஜகாமா அப்படின்னு ஒரு விஷயம் சாதிக்கிறார். ராமராஜ்யத்துல கூட ஏதோ தோஷம் இருக்குன்னு மாத்தி மாத்தி ஏதோ தோஷம் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் பாதுகா ராஜ்யம் 14 வருஷம் நடந்தது இல்லையா, அதுல யாருமே எந்த தோஷமுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ற. ஒரு தோஷமும் இல்லாத ராஜ்யம் பாதுகா ராஜ்யம் அப்படின்னு அதனுடைய பிரபாவத்தை சொல்றார். மற்றபடி இதை பத்தி பெருசா ஒன்றும் சொல்லிக்கல. தத்துவமுக்தா கலாபம்னு ஒரு கிரந்தம், அதுல தேசியன் கடைசியில் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிருக்காரு. நான் எந்த விஷயத்த விசாரம் பண்ணலையோ அந்த விஷயத்த நீங்களும் விசாரம் நமக்கு சொல்லிருக்காரு, நீங்களும் விசாரம் பண்ணாதீங்கோ அப்படின்னு இருக்காரு. இதை அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். தேசிகன் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லணும், அவர் சொல்லாததை தப்பித்தவரை கூட சொல்லக்கூடாதுன்னு. கதையே ஆகட்டும், எதுவானாலும் அவர் சொன்னதுதான் சொல்லணும், இல்லாத சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால தேசியன் விசாரம் பண்ணல அப்படின்னா, ஏன் விசாரம் பண்ணல அப்படின்னா, தர்மஹா பரம சூக்ஷ்மஹா பரம துர்ஜயா சதாம் தர்மஹா பிளவங்கமான்னு கிஷ்கிந்தா கண்டத்துல வாலிக்கு பெருமாள் சொல்றாரு இல்லையா. தர்மங்கிறது ரொம்ப சூக்ஷ்மம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். தர்மத்தினுடைய தத்துவங்கிறது எங்கேயோ உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்கு நல்ல பூர்ண தர்ம ஞானம் இருந்தாதான் ஏதாவது அதை பத்தி பேசவே முடியும். நமக்கு அதர்மம் தவிர வேற என்ன உண்டுன்னா யோசிச்சு பாருங்க. வாய்க்கிழிய தர்மம் பேசுவோமே தவிர அதர்மம் தவிர என்ன சொல்ல முடியும்? என்ன நமக்கு தெரியும்? நம்ம கையில என்ன இருக்கு? அதனால நம்மளால இதை பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால்தான் அடியார் முதல்லயே ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன், அடியாருக்கு தெரிஞ்சவரை சில விஷயங்கள் சொல்றேன். ஆனால் இதுல நம்ம நிர்ணயம் எதுவுமே பண்ண முடியாது. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது சிலது பார்க்கலாம், பெருமாளுடைய அனுகிரகம் வந்தா மேற்கொண்டு புரிஞ்சுக்கலாம். ஆமா, அவ்வளவுதானே தவிர இது ஒரு முடிவு கிடையாது. இது போயிட்டே இருக்கு, நிறைய விசாரம் இருக்கு. இதுல தெரிஞ்சவரை நம்ம பார்க்கிறோம். பெருமாளுடைய தர்மம் அப்படிங்கிறது எத்தனையோ இருந்ததுன்னா அதுல லட்சத்துல ஒரு பங்கு கோடியில் ஒரு பங்கு கூட நமக்கு புரியாது. அப்படி இருக்கு. வாலிபதத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அப்படிதான். அகல்யா சாப்பு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எத்தனையோ மெசேஜ் எல்லாம் வருது, எனக்கு கேட்டா புரிய மாட்டேங்குது. எப்படி இது சரியாகும் என்ன ஏது நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு, புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு. சுவாமி தேசியன் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ற, அதையும் சொல்றேன். இதை புரிஞ்சுக்காத விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, இறைநிலை உணர்வறிது உயர்கால்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நமக்கு இது புரியல, நம்ம புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுடணுமே தவிர நாமளும் ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்ரீராம ராஜ்யத்துல சீதா பிராட்டியை பத்தி பேசினா அந்த வண்ணானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவன் தான் புத்தி இல்லாத பேசினான் அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி புத்தி இல்லாத பேசினோம், அது ஆயிடும். நம்ம அப்படி பேசக்கூடாது. அதனால நதோஷம் ராகவே தர்ஜோ தர்மே அதிகத நிச்சயான்னு வரும். தர்மத்துல நிச்சயம் புரிஞ்சுதுன்னா அப்பதான் பெருமாளையும் பத்தி புரியும் அப்படின்றது. இல்ல பெருமாள் நல்லா புரிஞ்சாதான் தர்மத்தை பத்தி புரியும் அப்படிங்கிறது. இந்த சீதா பிராட்டியினுடைய மனத்தியாகம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு பாதுகா சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு சுவாமி தேசிகன். இத்தம் த்வமேவ நிஜகேலி வசாதகர்ஷீஹி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரணன்யா ஸ்ரீயம் பதாவனிமயா சுமஹச்சரித்ரம் சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேன. சீதா பிராட்டி பெருமாளை விட்டு பிரிஞ்சாருங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணம் வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பெருமாள் பிராட்டி 2 பேரும் இருந்தா ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாளுடைய பிரபாவத்தை காட்டிலும் சீதாதேவியுடைய பிரபாவம் தான் அதிகம். சீதாதேவி காட்டுக்கு வர, சீதாதேவியை போய் பெருமாள் வெளில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா அவருடைய பிரபாவம் அது. சீதா பெருமாள் காட்டுக்கு போகும்போது, பெருமாள் காட்டுக்கு போனது பெரிய விஷயம் இல்லையே, சீதாதேவி காட்டுக்கு வர. சீதாதேவி ராவணனை பஸ்மம் ஆக்கலான்னா கூட பஸ்மம் ஆக்காமல் இருக்கார். சீதாதேவி ராவணனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் யாருமே நடக்கும்? சிறை இருந்தவள் ஏற்றம்னு சொல்றா, தனிச்செறியில் விளப்புற்றாங்கிற நம்மாழ்வார் சாதிக்கிற அந்த விஷயத்தை, கிளிமொழியால் காரணமா அப்படின்னு. அப்போ ஒரு சிறை இருந்தவள் 10 மாசம் சிறையில இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ராவணனுக்கு உபதேசம் பண்ணி பார்க்கிற, எது தர்மம் எது அதர்மங்கிறத லோகத்துல நன்னா தெரிவிக்கணுங்கிறதுக்காக பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கான். பிரிஞ்சிருந்து எப்படி நடக்கணும், சேர்ந்திருக்கச்சு எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். அந்த மாதிரி சமயத்துல பெருமாளுக்கு ஸ்ரீ ராமாவதாரம் முடிய போற சமயத்துல என்ன தோணித்தான், ராமாயணம் முடிஞ்சுடுத்துனா இந்த தர்மங்கள்லாம் இப்பவே பாதி பேருக்கு புரியல, ராமாவதாரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, இதை ஒரு கிரந்தமா
நாம போனப்புறம் கூட இந்த கிரந்தம் நன்னா பிரச்சாரத்துல இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் தர்மங்கள்லாம் புரியும்னு நினைக்கிறார். இத ஒரு ரிஷியை கொண்டு இதை பண்ணி வைக்கணும் பாக்குற. அப்ப சாதாரணமானவா பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் அனுபவம் நிறைஞ்சவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தான்னா வால்மீகியை தேர்ந்தெடுக்கிறார். அவர் சீதா பிராட்டிய பார்த்து 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 பண்ணணும், அப்பதான் அந்த அனுபவம் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகியினுடைய ஆசிரமத்துல கொண்டு சீதா பிராட்டியை சேர்க்கிறார். வால்மீகிங்கிறவர் சீதா பிராட்டிக்கு அண்ணா ஆகணும். சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேன. ஏன்னா வால்மீகிங்கிறவர் பூமியினுடைய புத்திலிருந்து வந்தவர். அதனாலதான் வால்மீகி பெயர். வால்மீகம்னா பூமியினுடைய புத்து இருக்கு இல்லையா, அதுக்கு பூமியினுடைய காதின் பெயர். அதிலிருந்து வந்தவர். அதனால அவரும் பூமியிலிருந்து வந்தவர், இவரும் பூமியிலிருந்து வந்தவர். அதனால அவர் சகோதரர், அவர் தமையனார் ஆகணும். அதனால சீதா பிராட்டி தமையனார் ஆத்துல இருந்தார் அப்படிங்கிறது யுக்தம் தான். அது சரியா தானே இருக்கு. நேரம் இங்க இல்லைன்னா நேரம் அங்க போய் அண்ணா தன்னுடைய தமையனாரோட அண்ணாவோட கூட இருந்தார். அங்க அவர் நித்தியம் போச்சியும் வரிசையும் பாப்பாராம் வால்மீகி. என்ன ஒரு தெய்வம் இப்படி இங்க வந்து உட்காந்துருக்கேன் இந்த மாத்துல, நம்ம ஆசிரமத்துல வந்து உட்காந்துருக்கேன். இப்படி இருக்க வேண்டிய தெய்வம் எங்கே இருக்க வேண்டிய சாட்சாத் சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய தெய்வம் நேர பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ணிட்டு அங்கேயும் பெருமாளையும் விட்டுட்டு நம்மாத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு நினைப்பார். உடனே சீதா பிராட்டியை பத்தி இவர் செஞ்ச காரியங்கள்லாம் ஞாபகம் வரும். எப்படி காட்டெல்லாம் இருந்த அப்படின்னு வரும், எப்படி காட்டெல்லாம் நடந்த இவருடைய மெல் அடிகள்லாம் நோகும்படியாக இவர் காட்டுல அந்த கல்லும் முள்ளும் குத்தும். மத்தியானம் 12 மணிக்கு வெயில்ல கல்லும் முள்ளும் குத்தச்சு அதில் நடந்து வந்திருக்கார் தன்னுடைய பிஞ்சை திருவடியினாலே. அதை நினைப்பார். அப்புறம் ராவணனுடைய சிறையில இப்படி இல்லாம அடைபட்டு இருந்தேன்னு அதை நினைப்பார். இப்படி ஒண்ணு போச்ச நினைக்கச்செல்லாம் அவருக்கு துக்கம் தொண்டை அடைக்கும். கூடவே அப்படி ஒரு தெய்வம் நம்ம மாத்திரம் வந்து உட்காந்துருக்கேன்னு அதையும் நினைப்பார். உடனே இது ஒரு காவியமா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பார். உடனே அதை வந்து என்ன பண்றதுன்னு கடைசியில தான் ஆச்சாரியன் நாரதர் கிட்ட போய் கேட்கிறார். சில சந்தேகம் கேட்கிறார். நாரதர் புரிஞ்சுட்டு ராமாயணத்தை சொல்றார். உடனே பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலே அவர் அந்த ராமாயணம் பண்றார். அதனால்தான் வால்மீகி என்ன பெயர் வச்சார்னா, காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலஸ்ய வதமித்யேவ சகார சமஹாவிரதம். சீதா சரிதம் தான் வச்சிருக்கார். ராமாயணம்னா ராமா அயனம்னு பெயர். ராமானு சீதா தேவிக்கு பெயர். ராமஹா அப்படின்னா ராமன், ராமா அப்படின்னா சீதா தேவி, அழகானவள்னு அர்த்தம். அதனாலே அவருடைய சரித்திரம், ராமாவோட சரித்திரம் இது ராமாயணம். சீதாயா சரிதம் மகத். ஆழ்வார்களும் அதான் சொல்லி இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, சிறை இருந்தவள் ஏற்றம்தான் ராமாயணம். மொத்தமா சுந்தரகாண்டம் எடுத்து பாருங்களேன், சீதா சரித்திரம் கிடையாது, வேற சரித்திரமே கிடையாது, பெருமாள் கதையே கிடையாது. ராமாயணத்தை முக்கியமான பாகத்துல சுந்தரகாண்டத்துல. அதனால வால்மீகி ஒவ்வொரு தடவும் சீதா பிராட்டியை பார்த்து 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 அனுபவித்து அனுபவித்து அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அவருடைய கட்டாட்சத்தை வாங்கிட்டு வால்மீகி அதை பண்ணியிருக்கார். இல்லாட்டா ராமாயணம் உள்ளவரனா வராது. எத்தனை அனுபவம் இருந்தா உள்ளவரனா வரும். ஒவ்வொரு ஸ்லோகமும் பாட்டியே கேயாச்ச மதுரம், பாடத்துக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆச்சரியம் கௌசல்யா சுப்ரதா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமாண்டிக்கும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா கோயிலையும் சொல்றோம், எல்லா ஆத்துலையும் சொல்றோம். வால்மீகி தான் பாடுறார், விஸ்வாமித்தர் வாக்காக பாடுறார் வால்மீகி. எப்படிப்பட்ட ஸ்லோகம் இது, ஆச்சரியமான ஸ்லோகம். நம்ம ஆத்துல பெருமாளுக்கு நம்ம பாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு கோயில்ல மாத்திரம் இல்லை சீவைகுண்டத்துல நீதான் பாடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்லோகமே உத்தமமான ஸ்லோகங்கள், நிறைய பாவத்தை கொற்ற ஸ்லோகங்கள் எல்லாமே. அதனால இந்த ஸ்லோகத்தை வரவைக்கணும்னா அந்த பாவம் வேணும். அந்த பாவத்தை வரவைக்கணும்னா பிராட்டியாருடைய அனுகிரகம் இருந்தாதான் வரும், இல்லாட்டா வராது. அதனால்தான் ஸ்வசமய விகடித சுகடித சகதர்மச்சாரிணிகிற சுவாமி தேசிகன் அவரவர்கள் எந்த சமயத்துல பிரியமோ பிரிஞ்சார்கள், எந்த சமயத்துல சேரணுமோ சேர்ந்தார்கள். பெருமாளின் பிராட்டி சகதர்மச்சாரிணி தான். ஸ்வசமய தன்னுடைய சங்கல்பத்தினாலே பிரிந்தார்கள். எந்த சமயத்திலேயோ எந்த சங்கல்பம் பிரிவுனா வேற ஒருத்தர் கொடுக்கறது இல்லை. பிரிவு இவாளே சங்கல்பிச்சுக்கிறா, பிரிஞ்சுக்கிறா, இவாளை சங்கல்பிச்சுக்கிறா, சேர்ந்துக்கிற, அவ்வளவுதான். நீ அங்க போய் இருந்துக்கோ, 10 நாள் ராவணனுடைய இதுல இருக்கா மாதிரி இருந்துக்கோ, நான் வரேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவதாரம் தானே. அந்த மாதிரிதான் இப்பவும் பெருமாளும் பிராட்டியும் சங்கல்பம் பண்ணின்னு தான் பிரிஞ்சுக்க. லோகத்துல இருக்கச்சு அது இருக்கும். தான் தெய்வ ரகசியம் அப்படின்னு பெயர், அவதார ரகசியம் இதெல்லாம். அப்படி ஒரு ராமாயணத்தை வர வச்சு அதை பெருமாளே கேட்கிறார். ஏன் கேட்கறதுன்னா எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்கா. எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ண பெருமாள் ராமாயணத்தை கேட்பதும் பரம தர்மம் அப்படிங்கிறதுக்காக
அந்த கேட்கிற தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்றார். பெருமாள் கேட்கிறார், சீதா பிராட்டி கேட்க வைக்கிறார். இதான் ராமாயணம். பெருமாளே கேட்கிறார். ஏன்னா மனுஷா எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்காக நமக்காக மனுஷ பாவனையில இருந்து பெருமாள் கேட்கிறார். சீதா பிராட்டி கேட்க வைக்கிறார். ஏன்னா சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த ராமாயணமே நமக்கு புரியும், இல்லாட்டா நமக்கு புரியாது. அதனால சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேன. சீதா எப்படி வால்மீகி தேவியை, வால்மீகி பகவானை வைத்து ராமாயணத்தை வரவழைத்தாரோ, அந்த மாதிரி பாதுகா தேவி என்னை வைத்து பாதுகா சகஸ்ரத்தை வரவைத்தான்னு சொல்றார். இத்தம் துவமேவ நிஜ கேலி வசாத கர்ஷி. இது என்னதுன்னா, இது கேலி லீலை. இது பாதுகையுடைய லீலை மாதிரி சீதா பிராட்டியாருடைய ஒரு லீலை. தான் கஷ்டப்பட்டாவது ஜனங்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு அவருடைய லீலை. பழிய தாங்கிட்டாலும் எதை தாங்கிட்டாலும் பரவாயில்ல, ராமாயணம் ஒண்ணு அழகா கிடைச்சிருக்கு இல்லையா? இல்லாட்டா ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காது. இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரணன்யா ஸ்ரீயம் பதாமணி மகா. ஸ்ரீயம்ங்கிற தன்னுடைய சரித்திரம். சீதா தேவி தன் சரித்திரத்தை வரவழைத்தார், பாதுகா தேவி தன் சரித்திரத்தை வரவழைத்தார். சீதா தேவி வால்மீகியை கொண்டு வரவழைத்தார், பாதுகா தேவி அடியேனை கொண்டு வரவழைத்தார். சகஜேன கவீஸ்வரேன. சீதா தேவி சகஜமான கவீஸ்வரர், வால்மீகி கூட பிறந்தோன்னு அர்த்தம், அவரை கொண்டு வரவழைத்தார். பாதுகா தேவி சகஜமான கவீஸ்வரன் தான். சகஜமான இயற்கையாவே பாட்டு பாடுறவன் அர்த்தம், கஷ்டப்பட்டு பாடுறவர் இல்லை. ஒரு ராத்திரியில 1000 பாட்டு பாடுறவர், 1000 ஸ்லோகம் பண்றவர் தேசிகர். வால்மீகி கூட அப்படி பண்ணிருப்பாரான்னு தெரியாது. வால்மீகி ராமாயணம் பண்ணச்சு கூட ஒரே ராத்திரியில 1000 பண்ணாராங்கிறது தெரியாது நமக்கு. 24,000 ஸ்லோகம் பண்ணிருக்க, எத்தனை நாள் எடுத்துட்டாரோ தெரியாது. ஆனால் ஒரு ராத்திரியில ஒரு 3 மணி காலத்துல 1000 ஸ்லோகம் அருளி செய்தார் சுவாமி தேசிகன்னா. அதான் சகஜேன கவீஸ்வரேன. பாதுகா தேவி அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. சீதா தேவி எப்படி வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணாரோ, இன்னி வரைக்கும் நம்ம பாரத தேசத்துல ராமாயணத்துக்கு சமமான காவியம் கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணுவோம், எங்க வேணா போவோம், கிடையாது. எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு இதுக்கு சமமாக ஒரு நேரேஷனோ ஒரு கதை எதுவுமே கிடையாது. கதைன்னு வச்சுதான் பாத்துக்கோங்களேன், கதையும் தான் வச்சுப்போமே. சத்தியம்னு இருக்கு, கதையும் தான் வச்சுப்போமே. இந்த மாதிரி ஒரு கதை யாரும் எழுத முடியும்? யாராலையும் எழுத முடியாது. அது காளிதாசனே சொல்றான். காளிதாசன் தான் இந்தியால ஆதி, அதாவது காளிதாசன் தான் மகாகவின்னு பெயர் பாரத தேசத்துக்கு. காளிதாசனே சொல்றான், வால்மீகி போன வழி நாங்க போனோம், வேற வழி கிடையாது எங்களுக்கு அப்படிங்க. சுவாமி தேசியம் என்ன சொல்றாருன்னா, வால்மீகி காட்டிலும் வேற யாரும் கவினே சொல்லிக்க கூடாதுன்னு சொல்றாரு. பல கவிகளை எல்லாரும் அவர் பார்த்து திருடுதான் எழுதினார் மற்ற பேர். அப்படிப்பட்ட ஆதி கவி அவர். ஆதி காவியம் முதல்ல வந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். பெருமாளை பற்றி வந்த காவியம். இந்த ராமாயணத்தை அடியொற்றி எத்தனையோ காவியங்கள்லாம் வந்து. அப்போ வரவழைச்சவர் சீதா பிராட்டி. நமக்கு பரம நமக்கு தர்மம் புரியும், நமக்கு வேதாந்தம் புரியும், நமக்கு பகவத் அனுகிரகம்னா என்னங்கிறது புரியும். இது எல்லாம் புரியும்படி பண்ணவர் வால்மீகி மகர்ஷி. அதனால்தான் அவர் சொல்றார், வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு. வேதத்தினுடைய அர்த்தம் இதுல இருக்கு அப்படிங்கிற வால்மீகி. வேதத்தினுடைய விளக்கமா ராமாயணம்ங்கிறது. ஏன்னா வேதத்துல சொல்லிருக்க தர்மங்களை எல்லாம் கதா மூலமாக விளக்கிறபடினாலே வேதத்தினுடைய அவதாரம் ராமாயணம். ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ணச்ச வேதமும் அவதாரம் பண்றதுதான். பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணார். பெருமாள் சொல்றதுதானே வேதம். பெருமாளுக்கு வேதத்துக்கும் அத்தனை நெருக்கம் உண்டு. பெருமாளுக்கே உரியது வேதம், வேதத்துக்கே உரியவர் பெருமாள் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச பெருமாள் அவதாரம் பண்ணச்ச வேதம் பண்ணி பார்த்துதான் நாமளும் ஒரு அவதாரம் பண்ணணும். வேதம் பண்ண அவதாரம் தான் ராமாயண அவதாரம். பெருமாள் பண்ண அவதாரம் தான் ராமாவதாரம். வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மதே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனம். அதை பார்த்துட்டு தான் வால்மீகி என்ன பண்றார், இது ஏதோ அவதாரம் போல இருக்கு இந்த ராமாயணம்ங்கிறது, அதனால இதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிற. அப்போ ஆழ்வார் சொல்ற மாதிரி, மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்தவக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லைநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் இன்றே அப்படின்னு ஆச்சரியமான எம்பெருமானுடைய சரித்திரத்தை கேளுமோ, வேற எதுவும் வேண்டாம், திருப்பி திருப்பி கேட்டுருங்கோ அப்படிங்கிறார் ஆழ்வார். திருப்பி திருப்பி கேட்டவர் குலசேகர ஆழ்வார். ஏன்னா கேட்கறதுக்குன்னே வந்திருக்கு. இது எல்லாரும் ஜனங்கள் நிறைய கேட்கணுங்கிறதுக்காகவே ராமாயணம் இருக்கு. வருஷா வருஷம் கேளும்.
மாசம் கேளுங்கோ, எப்பப்போ முடியுமோ அப்பப்பெல்லாம் கேளுங்கோ அப்படிங்கிற. ஏன்னா அதுவே ஒரு பெரிய தர்மம் எங்கபடினாலே. அந்த மாதிரி ரீதியில பல விதமாக வால்மீகி ராமாயணத்தை நாம் அனுபவிக்கிறோம். இப்போ இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம் தெரியுது இல்லையா? அது மாதிரி ஒண்ணுமே ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. முதல்லயே சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவரை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா இத்தனையோ விஷயம் மேற்கொண்டு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் எல்லாருக்கும். எல்லாரும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் அது புரியணும் அப்படின்னா புரியட்டும். அப்படி புரியலன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சுவாமி தேசிகன் சாதித்த வழிதான், விட்டுடுவோம். அதனால நமக்கு கவலை இல்லை. புரியாத விஷயத்தை விட்டுடுவோம். புரிஞ்ச விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு ராமாயணத்துல. எத்தனையோ பிதுர்வாக்கிய பரிபாலனம் இருக்கு, பதிவிரதா தர்மம் இருக்கு, பத்தினி விரதா தர்மம் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. லக்ஷ்மணன் காண்பிச்ச தர்மங்கள் சேஷத்துவம், பரதன் காண்பிச்ச தர்மங்கள் பாரதந்திரம், சத்துகுணன் காண்பிச்ச தர்மங்கள் பாகவத சேஷத்துவம், விபீஷன் காண்பிச்சதான ஆச்சரியமான ஒரு சரணாகதி தத்துவம், இந்த மாதிரி ஆஞ்சநேயர் நமக்கு காட்டி தந்ததான ஆச்சாரிய வைபவம் முதலானது. இந்த மாதிரி அநேக விஷயங்கள் கொட்டி கிடக்குது இங்க. அதை தவிர சாதாரண தர்மங்கள், மனுஷ தர்மங்கள், சத்திரிய தர்மங்கள், குடும்ப தர்மங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இது புரியாத விஷயத்தை பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு புரியணும்னு பிரார்த்திப்போம். மற்றதை நாம் மெதுவாக பார்க்கலாம். இதுல அதிக்கிரமங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை மகான்கள்லாம் க்ஷமிச்சுக்கணும். பெருமாளுடைய ஒரு திருவடியிலையும் ஆச்சாரியான் திருவடியிலையும் அடைய பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா பயமா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சொன்னோம் அப்படிங்கிறது தான். மேற்கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நல்லபடியாக நமக்கு ஸ்ரீராமாயண வைபவம், அதை கேட்கிற வைபவங்கள்லாம் நடக்கணும் பிரார்த்திப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஜிஎஸ்பிக்கும், அதுபோல இது கேட்டுருந்த எல்லா பாகவதர்களுக்கும் பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் பெருமாள், சீதா பிராட்டி பெருமாளுடைய அனுகிரகத்தாலே சகல க்ஷேமங்களும் வரும். குறிப்பாக தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்தின் தன்வீச தன்வீதனகான் சுவாமி பிரார்த்திக்கிறார். பெருமாள் ஸ்ரீராமன் தான் எங்களை அதர்மத்திலேருந்து மாத்தணும். நாங்க செய்யற காரியம் அதர்மம் தான், அதுல இருந்து மாறணும். நாங்க மனசுல அதர்ம சிந்தை இருந்தால் அந்த சிந்தையிலேருந்து எங்களை மாத்தணும். ஏன்னா அது அவரால் தான் முடியும். யதா சயேவார்ஹதி தத்திர வக்தும்னு ராமாயணத்துல வரும். தர்மத்தை பேசணும்னா ராமன் தான் பேசணும், வேற யாரும் பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா செய்யறவர் தானே அதை பேசணும். அதனால கௌசல்யா கிட்ட தர்மத்தை எடுத்து சொல்றார் அம்மா கிட்ட. என்ன நீ எனக்கே எடுத்து சொல்றியா அப்படின்னா, யதா சயேவார்ஹதி தத்திர வக்தும், அவரை சொல்லலாம், பெருமாள் தான் சொல்லலாம், நாமெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர் பெருமாள். அதனாலே தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்தின் தன்வீச தன்வீதனான் பிரார்த்திக்கிறார். எங்களுக்கு அதர்மத்திலேருந்து எங்க புத்தி மாறி இருக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதே பிரார்த்தனையை நம்மளும் இருக்கும். சுஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தேன் சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி பரமபாகியோடைய ரொம்ப அத்தியாவசியமான சீரியஸ். இது முதல் நாள்ல இருந்து இந்த கடைசி நாள் இப்ப சுவாமி சாதிச்ச வரைக்கும் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது ஒண்ணு. அது சுவாமி சொன்ன மாதிரி தேசிகனே நான் விசாரம் பண்ணலன்னா பண்ண அதை புரிஞ்சுட்டாலே மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் அப்படின்னு தோணிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஆல்யா விஷயத்துல இருந்தே அது ஒரு ஒரு எப்படி பெரியவா எவ்வளோ ஜாகிரதையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அப்படின்னு சுவாமி சாதிச்ச விஷயம். அதே மாதிரி கைகை விஷயத்துலயும் ரிஷிகள் எல்லாமே கைகை மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னும் போது நாம திரும்ப திரும்ப இதுல பேசுறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு சாதிச்ச விதமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எத்தனையோ சீரியஸ்கள் ராமாயண தர்மங்கள் இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா ரொம்ப அழகா சுவாமி சாதிச்சு கொடுத்ததுக்கு கிருதஜதைகள் தெரிவிச்சுக்கிறேன். பரமபாகியம். ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಭಾಗದ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಅನ್ವಯಿಸ ಪ್ರಣಾಮಗಳು, ಧನ್ಯವಾದಗಳು. ಹರಿ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.